ஸோ இங்கே தலைவர் வந்து கொடியேற்றுறாங்க 80வது சுதந்திர தின விழாவில். அதில் நாங்கள் கலந்துக்கிறத மக்களாகிய நாங்கள் எல்லாரும் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த 80வது வருஷத்துல இவ்வளோ எனக்கு 40 வயசு ஆகுது. நம்ம ஸ்கூல்லையும் ஸோ காலேஜஸ்லையும் அதில் தான் சுதந்திர விழாவில் கலந்துருக்கிறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் 80வது இளைய தளபதி நம்மளுடைய தலைவர் கொடியேற்றுறதுல அந்த பங்கேற்கிறதுல நாங்கள் வந்திருக்கிற ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து மூதாட்டிகள் வரைக்கும் அரசியலை கொண்டு சேர்த்த ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் இளைய தளபதி தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து ஒரு இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழியாத செல்வம் கல்வி செல்வம், அந்த கல்வி செல்வத்துக்கு அதிகப்படியான பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்காங்க. ஏன்னா இன்றைய தலைமுறை தான், இளைஞர் தலைமுறை தான் நாளைக்கு வந்து நாட்டை ஆள போறவங்க. ஸோ அவங்களுக்கு சரியான வந்து ஒரு கல்வியை தகுதியான கல்வியை வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு நம்மளுடைய தலைவர் இளைய தளபதி வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறோம். நம்ம தளபதி சிஎம் இன்னைக்கு வந்து கொடியேற்றினாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் தளபதி வந்து இங்கே கொடியேற்றுறதை பார்க்கறதுக்கு எனக்கு வந்து மிக்க ஆனந்தமா இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல, அவ்வளோ ஹாப்பி. அதே போல இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க கண்ணு முன்னாடி அவர் நடந்து வந்து அவர் கார்ல ஏறத லைவ் அங்கேயே பார்த்துட்டோம். அது இன்னும் ஹாப்பி. இன்னும் மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய சேவை செய்ய போறாரு. இது வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இனிமே எல்லாமே தளபதி ஆட்சி தான். எல்லா மக்கள் வந்து இவ்வளவு பேர் வந்து நின்று பாக்குறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் எங்களை வந்து ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு கை காமிச்சிட்டு எல்லாம் போறாரு. இதே போல நல்லா ஆட்சி கொடுப்பாரு, நல்லதாவும் பண்ணுவாரு. எப்பவுமே வந்து பிரைம் மினிஸ்டர் அவர் தான் ஆவாரு. அவர் தான் இனிமே இருப்பார். அவர் தான் வருவார். எந்த வருஷம் நாங்க செத்து அவரை தவிர வேற யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எந்த சிஎமும் இந்த மாதிரி எல்லாம் நடந்து வந்தது இல்ல. மக்களை லவ் பண்ற சிஎம் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஆக்சுவலி தமிழ் பொண்ணு தான், பட் பெங்களூர் போய் செட்டில் ஆயிட்டேன். இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து இத்தனை வருஷத்துல வந்து யாரையும் பார்த்தது கிடையாது. அண்ட் ஒரு சட்டசபையில் இருக்கிற எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ்க்கு கூட என்ன மாதிரியான பேசணும், என்ன சொல்லணும், மக்களை எப்படி எதிர்கொள்ளணும், வர்ற கமெண்ட்ஸ்க்கு எப்படி பதில் சொல்லணுன்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீம் லைன்டான ஒரு ஆட்சின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் சொல்றாங்க ஜென்சி மக்களை வைக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்றாங்க, ரீல்ஸ் ஆட்சின்னு. இதுதான் உண்மையான ரியல் ஆட்சி சார். தேங்க்யூ. மக்கள் இயக்கத்திலிருந்து நம்ம வந்து கட்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கோம். நம்ம செங்கோடு நகரத்துல வந்திருக்கோம். எங்க தலைவர் ஃபர்ஸ்ட் தடவை அந்த கொடி ஏற்றும் போது எங்களுக்கு இருக்கிற பூரிப்பே தமிழ்நாட்டில் யாருக்குமே இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே சொல்றேன், முழுக்க சொல்றேன், அதுக்கு தகுதியான ஆளு எங்க தளபதி மட்டும்தான்றத நிரூபிக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆந்திரால இருந்து வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்ததுல. ஹாப்பியா இருக்கு. ராஜஸ்தான்ல இருந்து நாங்க ரெட்டில்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். அவருக்காக தான் அங்கிருந்து இங்க பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தெரியும், 13 வருஷம் ஆகுது இங்க இருந்து. எல்லாம் தெரியும்.